அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு சரியான புத்தகத்தோடு தான் வந்திருக்கேன். நல்ல புத்தகம் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேரம் போவதே தெரியக்கூடாது. அப்படியே புத்தகத்தில் மூழ்கி கிடக்கணும். எதேர்ச்சியாக நேரம் பார்த்தோன்னா வந்துட்டு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதுதான் ஒரு சிறந்த புத்தகமாக நான் எப்போவுமே நினைக்கிறது உண்டு. அந்த மாதிரியான வரிசையில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சேவக்கட்டு தவசி அவர்கள் எழுதியதை வந்துட்டு நான் ரொம்பவுமே வந்துட்டு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புத்தகத்தில் இது வந்துட்டு அவரோட முதல் புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்துட்டு இந்த புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய நபர்களுக்கு கொடுத்துருக்க முக்கியத்துவம் ஆகட்டும், அவங்களுடைய வழியாக வெளிப்படுத்த உணர்ச்சி ஆகட்டும், எல்லாமே அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு அனுபவமிக்க எழுத்தாளர் எழுதுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நான் சேவக்கட்டுன்னு சொன்னோடனே உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு சேவல் சண்டை தான் ஞாபகம் வந்திருக்கும். ஒரு 2 சேவல் சண்டை போடுற மாதிரி. அந்த சேவல் சண்டையை மையமாக வச்சு தான் வந்துட்டு இந்த கதையை எழுதியிருக்காங்க. நிறைய சேவல் சண்டையை பற்றி அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பூட்டுன்றது வந்துட்டு சேவலோட கொண்டையை குறிக்கும். ஒரு பூட்டு சேவலுக்கு ஒரு பூட்டு சேவலை தான் விடணும் கட்டில். 2 பூட்டு சேவலுக்கு 2 பூட்டு சேவலை தான் விடணும். 1.5 பூட்டு சேவலுக்கு ஒரு பூட்டு சேவலை விடக்கூடாது. 1.5 பூட்டு சேவலுக்கு 1.5 பூட்டு சேவலை தான் விடணும். அந்த மாதிரி பூட்டை பொருத்தம் பார்த்து தான் சேவலை வந்துட்டு கட்டில் விடணும். இது வந்துட்டு அந்த காலத்தில் பின்பற்றின சில விதிகள். ஆனால் இந்த காலத்தில் அதை கண்டிப்பாக பின்பற்றுறது இல்லை. இந்த சேவக்கட்டுக்கு வர குருக்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஒரு பூட்டு சேவலை 4 பூட்டு சேவலோட விடுறது, 4 பூட்டு சேவலை தூக்கிட்டு போய் 3 பூட்டு சேவலோட விடுறது. இந்த மாதிரி பொருத்தம் இல்லாம நிறைய வேலை பண்றாங்க. இதனால வந்துட்டு சேவல் வந்து தாக்கு பிடிக்க முடியாம சீக்கிரமா வந்து வீழ்ந்துடுது. வீழும்போது என்ன ஆகுதுன்னா வந்துட்டு ஊர்க்காரங்களுக்கு பிரச்சனை வந்துடுது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, களத்துக்கு போனவன் காலம் சும்மா வராது. அதாவது களத்துக்கு போய் நின்னானா அவனால சும்மா வர முடியாது, ஏதாவது ஒரு பிரச்சனையை தொத்தி எடுத்துட்டு வந்துடுவான். இததான் வந்துட்டு இந்த பழமொழி வந்து அர்த்தம் பண்ணுது. இந்த மாதிரி எதனா ஒரு பிரச்சனை வந்து 2 பேருக்கு நடக்கிற பிரச்சனை வந்துட்டு 2 ஊருக்கும் நடக்கிற பிரச்சனையாகவும், ஊருக்கும் நடக்கிற பிரச்சனை வந்துட்டு இன்னும் அது கூட சேர்ந்து இன்னும் 2-3 ஊர், அந்த மாதிரியான பிரச்சனைகள் பெருசா வழிவகுக்குது. அது மட்டும் இல்லாம சேவல் கட்டு அப்படின்னு வரும்போது 2 சேவலை வந்துட்டு பயிர்த்து விற்கப்பட்ட சேவல்களை விடணும். இவங்க என்ன பண்றாங்க, சேவலுக்கு வெறி வரணும், சாராயத்தை ஊட்டிடுறது. சேவக்கட்டுல ஜெயிக்கணும்ன்றதுனால இந்த கத்தி முனைன்னு சொல்லுவாங்க. நம்ம சேவலோட நகங்கள் இருக்கு இல்லையா, அந்த நகங்கள்ல அதுக்குன்னு ஒரு ஸ்டீல்ல ஷூ மாதிரி செஞ்சு போடுவாங்க. அதுதான் கத்தி முனைன்னு சொல்லுவாங்க. அது கூர்ப்பா கூட இருக்கக்கூடாது, அதிகமான அளவும் இருக்கக்கூடாது. கரெக்டா 1 இன்ச்சுனா 1 இன்ச்சு தான் இருக்கணும், 1/2 இன்ச்சு கூட வரக்கூடாது. அப்படி 1/2 இன்ச்சு வந்ததுன்னா கூட கட்டில இருந்து அதை வெளியேற்றிடுவாங்க. இந்த மாதிரியான நிறைய விதிகள் பின்பற்றாங்க. ஆனா இதெல்லாம் வித்துட்டு இவங்க என்ன பண்றாங்க, அதுல குறும்பால், அதாச்சும் பிளேடு மாதிரிலாம் வந்துட்டு சொருவிடுறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல அதாச்சும் எதிர்முனையில விளையாடக்கூடிய சேவல் அது என்ன பண்ணுது, ஏடாகுடமாக தாக்கிடுது. இப்போ அப்படியே இது போய் அதோட கழுத்துல காலை வச்சதுன்னா என்ன ஆகும், அந்த சேவல் அறுபட்டு இறந்துடும். இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. அப்படின்ற காரணத்தினால என்ன பண்ணாங்கன்னா 1960 உச்சநீதிமன்றம் வந்துட்டு இந்தியாவில் சேவக்கட்டு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஊர்ல எப்படி ஜல்லிக்கட்டு வந்துட்டு ரொம்ப பிரபலமோ அந்த மாதிரி வந்துட்டு ஆந்திராவில் வந்துட்டு இந்த சேவக்கட்டு ரொம்ப பிரபலம். நம்ம ஊர்லயும் சேவக்கட்டு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். நம்ம ஊர்ல சேவக்கட்டு இருக்கு, ஆனா ஆந்திரால நடக்கிற அளவுக்கு பிரபலமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆந்திரால ரொம்ப ரொம்ப பிரபலம் இந்த சேவக்கட்டுன்றது. அதனால இவங்க மேல்முறையீடு பண்ணி 2018 ஒரு வழியா உச்சநீதிமன்றம் வந்துட்டு இந்த தடையை ரத்து செஞ்சுட்டாங்க. எப்படி ரத்து செஞ்சாங்கன்னா, இதை சூதாட்டமா விளையாடக்கூடாது ஃபர்ஸ்ட் திங். 2வது என்னன்னா வந்துட்டு விதிமீறல்கள், குறும்பால் வைக்கிறது, சாராயம் ஊத்தி வெளியேற்றுறது சேவலுக்கு, இந்த மாதிரியான தவறான செயல்கள் செய்யாம அதை ஒரு விளையாட்டா பார்த்து, ஒரு விளையாட்டுல 2 சேவலுக்கும் இது பண்ணணும், கட்டில விடணும் அப்படின்ற மாதிரி சில விதிகளோட வந்துட்டு விதிகள் கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சு இந்த தடையை ரத்து பண்றாங்க. இதுதான் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கதைக்கு நம்ம வருவோம். ஸோ கதையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆப்பநாட்டு ஜமீன். ஆப்பநாட்டு ஜமீன் யாருன்னா நம்ம கதையோட நாயகன் போத்தையாவோட அப்பா. இந்த ஆப்பநாட்டு ஜமீன் இந்த செவுகப்பாண்டியன் என்ன பண்ணிடுறாரு, தன்னோட ஜமீன் இல்லையா, அவரு என்னதான் ஜமீனா இருந்தாலும் அவருக்கு பெருசா இந்த சேவக்கட்டை பத்தி எதுவுமே தெரியல. இருந்தாலும் அவருக்கு ஒரு ஆசை, இந்த சேவக்கட்டில எப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு பெரிய ஆளா இருக்கணும், ஒரு கட்டாச்சி ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தாட்டு. அதனால என்ன பண்றாரு, இந்த சேவக்கட்டுங்களுக்கு போறாரு, நிறைய சேவல்களை வாங்குறாரு, பயிற்சி வைக்கிறன்ற பேர்ல நிறைய பைத்தியகாரத்தனத்தை பண்ணி சேவக்கட்டில் அவமானப்பட்டு தோத்து போய் ஒரு கட்டத்துல என்ன பண்றாரு, பைத்தியம் பிடிச்சி இறந்தும் போயிடுறாரு, சொத்துக்கள் எல்லாமும் இழந்துடுறாரு.
இப்படியே இதை பார்த்து வளர்ந்த போத்தையா என்ன பண்றாரு, ஒரு கட்டத்துல நம்ம அப்பாவுக்கு கிடைக்காத அந்த ஒரு வெற்றியை நம்ம அடையணும், ஒரு கட்டளையாச்சும் நம்ம ஜெயிக்கணும், அதை நம்ம அப்பாவுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்லயே அவர் வாழ்க்கையை வாழறாரு. வாழ்நாள் கனவாகவும் அதை வச்சிருக்காரு. இந்த போத்தையா வந்துட்டு அப்பாவோட கனவை நிறைவேற்றுறாரா இல்லையா, ஒரு கட்டளையாச்சும் ஜெயிக்கிறாரா இல்லையா அப்படின்றது தான் கதை. இதுக்கு நடுவில் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. இந்த கோழி ராணி அப்படின்ற மாதிரியான ஒரு கதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேவல் கட்டில் ஒரு 2-3 இடத்துல வந்துட்டு சேவல் சண்டையை வந்துட்டு காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ஒரு காணொலியில் பார்த்தா நமக்கு எப்படி ஒரு உணர்வு வரும், அதை விட நேர்லேயே போய் பார்த்தோன்னா எப்படி ஒரு உணர்வு பூர்வமாக அது நம்ம என்ன சொல்கிறது, அது நம்ம மனசில் நிற்கும். அதை விட இது வந்துட்டு உணர்வு பூர்வமாக நம்மளோட ரொம்ப மனசை தொட்டுற மாதிரி இருக்கும். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாதவசி அவர்கள் வந்துட்டு காட்சிப்படுத்தியிருக்க அந்த விதம். இதெல்லாமே வந்துட்டு இந்த புத்தகத்தை வந்துட்டு மூட முடியாமல் பக்கங்களை நம்மளை மறந்து திருப்பறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. மொத்தமே வந்துட்டு ஒரு 127 பக்கம் தான் இந்த புத்தகம். 127 புத்தகத்தில் மணி போவதே தெரியல, நேரம் போவதே தெரியாமல் நம்ம அந்த பக்கங்களில் மூழ்கி கிடக்கிற மாதிரி இவர் வந்துட்டு அந்த எழுத்துக்கள் அவ்வளோ சக்தி வாய்ந்ததாக வந்துட்டு இந்த புத்தகத்தில் நிரப்பி இருக்காரு. கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வந்துட்டு சேவக்கட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களாகட்டும், ஒரு சிறந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினைக்கிறவங்களாகட்டும் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும். இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த செவுக்க பாண்டியனோட அப்பா இருப்பார் இல்லையா, இந்த போத்தையாவோட தாத்தா, இவர் வந்துட்டு சேவக்கட்டுவுக்கு குருவாக இருப்பார். ஆனால் அவர் வந்து சேவக்கட்டுக்கு போகணுன்றது ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டார். செவுக்க பாண்டியன் எவ்வளோ கேட்டாலும் நம்ம கட்டுக்கு போனோமா நியாயம் சொன்னோமா அதோட வந்துடணும், நமக்கு கட்டில் போய் சேவலை விடுறதுலாம் ராசி இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடுவார். ஆனால் செவுக்க பாண்டியனுக்கு அது மேலே ஒரு அலாதியான ஒரு பிரியம், அதனால தான் அவர் வந்துட்டு கட்டில் ஜெயிக்கணும்லாம் நினச்சிட்டு இருந்தார். சரி, இப்போ இந்த சேவக்கட்டில் போறாரு இல்லையா நியாயம் சொல்றதுக்கு குருவா, இந்த போத்தையாவோட தாத்தா அவர் நிறைய கதை சொல்லுவார் போத்தையாவுக்கு. அதாவது இந்த அங்கம்மான்னு ஒரு கிழவி இருப்பாங்க. அங்கம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் முதல்ல இந்த சேவக்கட்டு சாஸ்திரத்தையே எழுதினவங்களா சொல்லுவாங்க. ஆப்ப நாட்டுக்கு வந்த புதுசில் அந்த அங்கம்மாவுக்கு அசிஸ்டண்ட் மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்துட்டு முத்திருளாயி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த அங்கம்மா கிழவியும் முத்திருளாயும் தான் வந்துட்டு குருவாக ஆக்ட் பண்ணுவாங்க அந்த காலத்தில் தான். என்ன சொல்லுவாருன்னா, இப்போ எப்படி ஜல்லிக்கட்டுக்கு நம்ம ஊரில் ஆண்கள்லாம் போகிறாங்க, அந்த மாதிரி அப்போல்லாம் வந்துட்டு சேவக்கட்டுக்கு பெண்கள் வருவாங்களாம். ஒரு பொண்ணு வளர்க்குற சேவலை வந்து எந்த ஆண்மகன் ஜெயிக்கிறானோ அவனை தான் வந்துட்டு அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிப்பாலாம். அந்த மாதிரியெல்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. அதாவது வந்துட்டு ஒரு 10 பொம்பளைங்க வந்துட்டு இருக்கிற இடம் எப்படி இருக்கும், ஒரு 10 பெண்கள் சேர்ந்தா அந்த இடம் எப்படி இருக்கும், ஒரே கலகலப்புக்கு பஞ்சமே இருக்காது. இதில் சேவக்கட்டு வேற இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான வசனங்கள்லாம் வந்துட்டு இந்த புத்தகத்தில் இடம் பெற்றிருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு அங்கம்மா பேசுறது, முத்திருளாயி பேசுறது, அப்புறம் சேவக்கட்டுக்கு சேவலை கொண்டு வந்திருக்க மற்ற பெண்கள் பேசுறது, இந்த இடம்லாம் வந்துட்டு படிக்கவே ரொம்ப ஆசையாக இருக்கும். ஒருவேளை நான் பெண் அப்படின்றதுனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. புத்தகம் படிக்கிறவங்க யாராக இருந்தாலும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். அடுத்து இன்னும் ஒரு புத்தகத்தோடு நான் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். நம்மளோட இன்ஸ்டா பக்கம் கீரவி கிறுக்கல்ஸ், நேரம் இருக்கிறவங்க நம்மளோட கீரவி கிறுக்கல்ஸ் பக்கத்துக்கு போய் நான் எழுதியிருக்க மற்ற வரிகளையும் சில கவிதை வரிகள்லாம் இருக்குது, அதை பாருங்கள், மற்ற வீடியோஸை பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்மளோட பக்கத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த யூடியூப் சேனல்லையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருக்காங்கன்னா, புக்ஸ் படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு பகுதியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து இருப்பது நான் உங்கள் கிரவி. சேவக்கட்டுக்கும் ஒரு டாட்டா சொல்லிவிட்டு அப்படியே நம்ம முடிச்சுக்கலாம். பை பாய்.